அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் அரசு வழியில் நான் உங்கள் சரவணன். வருகின்ற ஆகஸ்ட் 21 அன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்று நடிகர் விஜய் அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த கட்சியினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற இருக்குது. இதற்காக பல்வேறு இடங்கள்ல இருந்து அந்த ரசிகர்கள், தொண்டர்களாய் மாறிய ரசிகர்கள் அணில்கள் தாவி குதிச்சு அங்கே வர போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இணையம் முழுக்க பரவலாயிட்டே இருக்கு. இப்போ இந்த நேரத்துல தான் நடிகர் விஜய் அவர்கள் அந்த மாநில மாநாட்டில் என்ன பேச போறாரு அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பேசுவாரா, அதை பேசுவாரா, அதை பேசுவாரா, இதை பேசுவாரா அப்படின்ட்டு இந்த காணொலியில அவருக்கு தான் பேசுறோம். வாங்க பாருங்க. கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம், அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு சற்று முன்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பெயர்ல நடிகர் விஜய் அவர்களை தலைவர் என்றும் புசி ஆனந்த் அப்படிங்கிறவருடைய பெயர் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பெயர்ல ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படுது. இந்த பெயர் தான், இந்த தமிழக வெற்றி கழகம்ன்ற பெயரை ஆரம்பிச்சதோட சரி. அதுக்கப்புறமா அந்த கட்சியில எந்த விதமான நகர்வும் கிடையாது. அதுல ஒரு 7-8 மாசத்துக்கு அந்த கட்சி இந்த கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடந்துச்சு. அதற்கு பிறகு அக்டோபர் மாதம் விக்கிரவாண்டியில ஒரு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாட்டை போட்டு அந்த மாநாட்டுல நடிகர் விஜய் அவர்கள் பேசணும் அப்படின்ற முடிவு பண்ணாரு. அதுலதான் முதல்ல கொள்கை பிரகடன மாநாடு அப்படின்னு அறிவிச்சாரு. அதன்படி மேடையில ஏறி ஒரு வழியாக கொள்கையும் சொல்லிட்டாரு. திராவிட ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் அடியும் மிதியும் வாங்கி கிட்டத்தட்ட அந்த கட்சி அவ்வளவு விமர்சனங்களுக்கும் ஆட்பட்டது. எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் நலன் சார்ந்து அந்த கட்சி எதுவுமே செஞ்ச கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் அந்த கட்சியுடைய செயல்பாடு கிட்டத்தட்ட 0 தான். இப்போ அந்த கட்சிக்கு நடிகர் விஜய் அவர்களும் புசி ஆனந்த் இந்த 2 பேர் தான் முகமறிந்தவர். இதை தாண்டி புட்செட்னில இருந்து ராஜ்மோகன் அவர் கொள்கை புறப்பு செயலாளர் பேர்ல இணைஞ்சாரு. அது போக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற வாய்ஸ் ஆஃப் காமன்ஸா இருக்கட்டும், அது மாதிரி திமுகவுக்கு வேலை செஞ்சவராக இருக்கட்டும், இப்படியாக பலவிதமான வரலாறுகளோடு பலவிதமான பின்புலங்களோடு லாட்ரி மாத்தினுடைய மருமகன் என்ற மிகப்பெரிய அடையாளத்தோடு இந்த நம்ம ஆதவ அர்ஜுனா தாவேகா என்கின்ற கட்சியில இணைந்தார். அதே மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் அப்படிங்கிறவரு பாஜக ஐடிவி பொறுப்பாளராக இருந்தாரு. அதற்கு பிறகு அதிமுகவிலே ஐடிவி பொறுப்பாளராக இருந்தாரு. இந்த 2 கட்சியும் தாண்டி 3வது கட்சியாக தாவேகாவுக்கு சேர்ந்தார் இந்த சிடிஆர் நிர்மல்குமார். இந்த சிடிஆர் நிர்மல்குமாருடைய பெரிய அடையாளம் என்னன்னா, அவர் ஒரு தீவிர ஆர்எஸ்எஸ் தொண்டர். அப்படிப்பட்ட ஒரு பின்புலம் அவருக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிடிஆர் நிர்மல்குமார் பாஜகவில இருந்து ஒருத்தரும், திமுகவில இருந்து ஆதவ அர்ஜுனா இன்னொருத்தரும், இது போக பரம விசுவாசிகளான அந்த ரசிகர்களுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் ஒருத்தரும், இப்படி 3 பேர். இதுவும் நல்லா வாய்த்தாட்டியம் உள்ள ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மோகனையும் எடுத்து இந்த கட்சி இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுல அந்த கொள்கை மாநாட்டில் அவர் நிறைய பேசின சர்ச்சையாக, அதற்கு பிறகு அவர் மேடையை விட்டு இறங்கின ஒரு 7 மணி இருக்குன்னா அண்ணன் சீமான் அவர்கள் 8 மணி போல மதுரையில நிவாரண பொருள் கொடுக்க போயிருந்தார். கடுமையாக தாவேகாவை கொள்கை முரண்பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்லயே தெளிவுபடுத்தி விமர்சித்து விட்டார். அதற்கு பிறகு நவம்பர் 1ஆம் நாள் தமிழ்நாடு நாள் அன்றைக்கு தான் அடி நாம் தமிழர் கட்சியால அண்ணன் சீமான் அவர்களால தாவேகா விஜய்க்கு விழுந்துச்சு. அந்த அடி விழுந்ததுக்கு பிறகு எந்த பேச்சும் கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம கிட்ட உரசக்கூடாதுன்ற மாதிரி அமைதியா இருந்துட்டு இருந்தார். ஆனால் அதற்கு பிறகு மீடியா அவருக்கு ஹைப் கொடுக்க தேவையற்ற சில விளம்பரங்களை செய்ய இந்த அணில அடிக்காம நாம இந்த வழித்தடத்தை கிராஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் தள்ளப்படுது. ஸோ இந்த நிலைமையில வேற வழி இல்லை, அடிக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தார். கடைசியாக செஞ்சியில் நடந்த கோனேரிக்கோன் கோட்டை மீட்பு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதுல மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு 12 கோட்டைகளை யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்கு. யுனெஸ்கோ தானே பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்கு, இது நமக்கு பெருமைதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. ஏன்னா அறிவிக்கப்பட்டது மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப் என்கின்ற பெயர்ல. செஞ்சி கோட்டையை தமிழர்களுடைய கோட்டை, சோழா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்னோ, பாண்டியா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்னோ, அல்லது சேரா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்னோ, இந்த 3 ஏதாவது அறிவிச்சிருந்தா கூட நம்மளால புரிஞ்சுட்டு இருக்க முடியும். இல்ல அந்த கோட்டையினுடைய பூர்வீகமான அதற்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோனேரி கோணம், அனந்த கோணம் அல்லது மற்ற காடவராயர்கள் சொல்லப்படக்கூடிய அந்த மன்னர்களுடைய பேர்களையும் இவங்கள யார் பேர்ல அறிவிச்சிருந்தாலும் அதை நாம ஒரு விதத்துல மகிழ்ச்சிகரமாக எதிர்கொண்டிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு மராட்டிய சிவாஜியினுடைய மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப், மராத்திய மன்னரான சிவாஜியினுடைய அந்த பாதுகாப்பு உத்தி, அதனுடைய உத்தியின் அடிப்படையில அவருடைய பாதுகாப்பு அறிவின் அடிப்படையில கட்டப்பட்ட கோட்டை அப்படிங்கிற மாதிரி இதற்கு ஒரு பெயர் கொடுக்குது. இந்த பெயர் கொடுக்கப்படுவது நியாயமா? அதன் அடிப்படையில் தான் இந்த எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. மராட்டிய சிவாஜி தன்னுடைய 16 வயதுல தன்னுடைய முதல் கோட்டையை பிடிச்சாரு.
அப்படிங்கிறது தான் வரலாறு. அவர் பிடிச்ச முதல் கோட்டை ரச்சன்டகட் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய தோர்னா ஃபோர்ட் அப்படிங்கிற கோட்டை. இந்த தோர்னா கோட்டைய இந்த 12 கோட்டைக்குள்ள அவங்க கொண்டு வந்தாங்களான்னு கேட்டா கொண்டு வரல. இதை பரிந்துரைத்தது யாருன்னா இந்திய அரசு. இந்திய அரசு தான் யுனெஸ்கோவுக்கு கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டுல இதை யுனெஸ்கோவுக்கு பரிந்துரைக்கிறாங்க. பரிந்துரைத்த பின்னர் அது கடந்த ஜூலை மாதம் கூடிய அந்த பாரிஸ் தலைநகரில் கூடிய அந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி, அந்த கமிட்டி தான் அந்த முடிவு எடுத்து அறிவிக்கிறாங்க. இப்ப நம்முடைய கேள்வி என்ன, இந்த 12 கோட்டையில சிவாஜியுடைய கைப்பற்றிய முதல் கோட்டை கிடையாது. ஏன்னா சிவாஜி கட்டின கோட்டை அந்த முதல் கோட்டை அல்ல. சரி, இந்த 12 கோட்டை இருக்கு இல்லையா, அந்த 12 கோட்டையுமே சிவாஜி கட்டினதான்னு கேட்டா அதுவும் கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு சிவனேரி கோட்டை எடுத்துக்கலாமே, அந்த கோட்டை சிவாஜியால் கட்டப்பட்டதான்னு கேட்டா கிடையாது. இந்த மாதிரி இந்த 11 கோட்டையுமே மகாராஷ்டிராவில் அமைந்திருக்கக்கூடிய 11 கோட்டையும் எடுத்தீங்கன்னா இதுல பல கோட்டைகள் சிவாஜியால் கட்டப்படாத கோட்டைகள். சில சிவாஜியினுடைய தளபதிகளால, சிவாஜியினுடைய கீழே இருந்த சிலரால கட்டப்பட்டதா இருக்கும். சரி, அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செஞ்சி கோட்டை சிவாஜி படையெடுத்து வந்த கோட்டைன்னு சொல்லலாம். அதை சிவாஜியுடைய கோட்டை என்று பொருள்படும் விதமாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. இப்போ இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி செஞ்சியில அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு சில வன்னியர் சாதி அமைப்புகள் இதை எதிர்ப்பு தெரிவிச்சு சில அறிக்கைகள்லாம் விடுறாங்க. இதுக்கு முன்னாடி பிரம்மதேசத்துல இதே மாதிரியான சில வேலைகள்லாம் பார்த்தோம். இப்ப நம்முடைய கோபம் என்னன்னா, நீ மராட்டியர் கோட்டைன்னு சொல்லும்போது வாய் இறக்காதவங்க வாய் இப்ப வாய் திறந்து பேசுறியப்பா, இது நியாயமா அப்படிங்கிறதுதான். இப்போ அங்க வன்னியர் அமைப்புகள் இது எங்களுடைய கோட்டைன்னு அவங்க ஒரு போராட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தட்டும். கோனார் சமூக மக்கள் அவங்க எங்களுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். ஆனால் இது தமிழர் கோட்டை, இது மராட்டியர் கோட்டை அல்ல அப்படிங்கிறத நிறுவனம். இதுதான் நம்முடைய தேவை, இதுதான் நம்முடைய வரலாற்று கடமை. இதை செய்யறதை விட்டு சீமானவர்களை எதிர்க்கிறதுக்காக இந்த மாதிரியான அறிக்கைகள்லாம் விட்டாங்க. இவனோ ஒரு குடிகார பைய கத்துனா அதற்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்தாச்சு. அவனெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இப்போ அந்த முழு பேச்சுல அந்த செஞ்சி கண்டன ஆர்ப்பாட்டத்துல நடந்த அந்த முழு பேச்சுல அந்த சீமானவர்கள் இந்த தாவேகான்ற ஒரு கட்சியை மட்டும்தான் தாக்கி பேசினாரான்னு கேட்டா கிடையாது. அதற்கு முன்னாடி நாம ஆட்சிக்கு வந்தோடனே 2-3 வருஷம் கடப்பாறை மம்முட்டியோடய அலைய வேண்டி இருக்குதா? ஏன்னா இவங்க கடற்கரையவே ஆக்கிரமிச்சு வச்சுட்டாங்க, கடற்கரையை திராவிட சுடுகாரா மாத்திட்டாங்க. அதெல்லாம் முதல்ல சீரமைக்கணும், கடற்கரையா மாத்தணும். ஆனா அதுக்கு எனக்கு ஒரு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்டை மட்டும் என்கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு தம்பி கேட்டாரு அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையாக திமுகவை விமர்சித்தார். கடுமையாகவும் திமுக விமர்சித்தார். திராவிடம் என்ப கருத்தியலே எப்படிப்பட்டதுதான், ஆரியம் எடுத்து கொடுக்கும், திராவிடம் வேடிக்கை பார்க்கும், திராவிடம் எடுத்து கொடுக்கும், ஆரியம் வேடிக்கை பார்க்கும், ஆரியம் பாராட்டும், இப்படியான விமர்சனங்களை வச்சார். அதற்கு பிறகு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இந்த எல்லா கட்சிகளையும் விமர்சித்து விட்டு கடைசியா வரும்போது தாவேகாவை விமர்சிச்சார். அதுல என்ன சொன்னாரு, அணிலே தள்ளி போனிலே, கிட்டத்தட்ட அணில டீப் ஃப்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக ஊடகங்களை சொல்றாங்க. தளபதினு கத்துறாங்க, அவங்க கொள்கையே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டி விமர்சனத்தை வச்சிருந்தார். இதுக்கெல்லாம் நடிகர் விஜய் அவர்கள் பதில் சொல்லுவாரான்னு கேட்டா சத்தியமா பதில் சொல்ல வாய்ப்பு இல்லை. ஆனால் சீமானவர்களுடைய விமர்சனத்திற்கோ, ஆனால் சீமானவர்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்சி ரீதியான தாக்குதலுக்கோ, அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதலோ பதில் விமர்சனங்களோ விஜய் அவர்கள் செய்வாரான்னு கேட்டா அதுக்கு சத்தியமா வாய்ப்பு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறது அதை கூட அவர் பண்ணணுங்கிறத நம்ம எதிர்பார்க்கல. நம்முடைய அடிப்படையான எதிர்பார்ப்பு என்னன்னா, தமிழர்களுடைய கோட்டை மராட்டியனுடைய கோட்டைன்னு சொல்றாங்களே, அந்த 12 கோட்டையில 11 கோட்டை மகாராஷ்டிரா, இதே ஒரு கோட்டை மட்டும் தமிழ்நாடு செஞ்சி கோட்டை. 11 கோட்டையில ஒரு கோட்டைய கர்நாடகாவினுடைய கோட்டைன்னு சொல்லியிருந்தா மகாராஷ்டிரால கலவரம் வந்துடும். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டைய உண்மையாகவே சிவாஜி இந்த மாதிரி செஞ்சி கோட்டைக்கு வந்துட்டு போனார் இல்லையா, அந்த மாதிரி படையெடுத்து வந்துட்டு போன கோட்டைக்கு கர்நாடகாவில் இருக்கு. அந்த கோட்டைய மராட்டிய சிவாஜியுடைய கோட்டைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கர்நாடகாவில் கலவரம் அடிச்சிருக்கும். கர்நாடகா மகாராஷ்டிராவுடைய எல்லை பகுதியுடைய பெல்காம் பகுதியில இவங்க கர்நாடகாவுடைய சட்டமன்றத்தை கொண்டே கட்டினாங்க, பெலகாவி பகுதியில. ஏன்னா இந்த பகுதி என்னைக்கா இருந்தாலும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மராட்டியர்கள் தங்களுடைய நிலம் என்று ஆக்கிரமித்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு கவலை கன்னடர்களுக்கு இருந்துச்சு. இப்படி கர்நாடகா தங்களுடைய நிலம் பறிப்போய் விடுமோ அப்படிங்கிற கவலையில தான் பெலகாவி பகுதியில மகாராஷ்டிராவுடைய எல்லை பகுதியில கொண்டு ஒரு சட்டமன்றத்தை கட்டினாங்க. இப்போ அதே மாதிரி நம்முடைய கண்ணகி கோவில் அது எங்க இருக்குன்னா ஒரு எல்லை பகுதியில, கேரளா தமிழ்நாடு எல்லை பகுதியில அமைந்திருக்கு. அந்த பகுதியை என்டே பூமிங்கிற பேர்ல அவன் இன்னைக்கு வரைக்கும் டிஜிட்டல் சர்வே எடுக்கிறங்கிற பேர்ல கேரளா அரசு எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. நம்முடைய கண்ணகி கோயில் பறிபோகக்கூடிய அபாயம் இருக்கு. இதை பற்றி பேசியதும் இதை பற்றி போராடியதும் தமிழ் தேசிய இயக்கங்களும் நாம் தமிழர் கட்சியும் தான். இதை பத்தியாவது நடிகர் விஜய் அவர்கள் வாய் திறப்பாரா? மாட்டார். ஏன்னா பேசினா கேரளாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவருடைய கடைசி படமான ஜனநாயகம் படத்தை பார்க்க மாட்டார். இதுக்கு முன்னாடி வாட்டாள் நாகராஜுங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு கோலை, ஒரு ஒரு வெட்டி முண்டம், அந்த முண்டம் அது கர்நாடகாவில் இருந்துகிட்டு காவிரி தண்ணியை பத்தி பேசினா லியோ படத்தை நாங்க ஓட விட மாட்டோம்னு பேசினாரு.
அந்த வாட்டாள் நாகராஜை எதிர்த்து நடிகர் விஜய் பேசினாரா? தன்னுடைய படத்துக்கு பேசல. தனக்கு ரொம்ப பிடித்த நடிகரான கமலஹாசனுடைய படத்துக்கு, அந்த தக்லீஃப் படத்துக்கு பேசல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம், இதுதான் எங்களுடைய அடிப்படை தத்துவம், நாங்க வந்து எல்லாரையும் சமமா பார்ப்போம், சமத்துவமும் சமூக நீதி தான் எங்களுடைய கொள்கை அப்படின்லாம் பேசக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் ஆணவ படுகொலையினால் கொல்லப்பட்ட கவினுக்காக இப்ப வரைக்கும் வாய் திறக்கல. இனியாவது திறப்பாரா? அதுக்கு இனி திறந்து என்ன பிரயோஜனம்? அது வேற. இப்படி பல கேள்விகள் அவர் முன்னாடி அணிவகுத்து நிற்கின்றன. தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் 13 நாட்கள் நடந்துச்சு. 11 நாள் வரைக்கும் வரல. 10வது நாள் நான் சீமான் போய் பார்த்த பிறகு 11 நாள் போய் கூப்பிட்டு சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்திச்சார். ஏன்னா கண் துடைப்பு நாடகம் நடத்தணும் இல்லையா? இது ஒரு கண் துடைப்பு முயற்சி. இப்போ கடலூர்ல இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அங்க வந்து போராட்டம் நடந்தாங்க. மதுரை மாநகராட்சியில் நேற்றைக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி, காத்திருப்பு போராட்டம் நடத்தி, எங்களுடைய ஓய்வு, எங்களுடைய ஊதியமும் எங்களுடைய போனஸையும் நீங்க கொடுக்கணும் அப்படின்றது உட்பட பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லிட்டு பல கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டம் நடந்தாங்க. நேற்றைக்கு இரவு வந்து அவங்க ஒரு வன்முறையான முறையில குண்டு கட்டாக தூக்கி செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க. இதை பத்தியாவது அவர் பேசுவாரா? இதை பத்தியாவது அவருக்கு தெரியுமா? நடிகர் விஜய் அவர்கள் வந்து பரந்தூருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன்லாம் வாங்கி பரந்தூருக்கு போய் ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்தார். அது போராட்டம்லாம் கிடையாது, விசிட் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்தவர் பரந்தூர்ல அதற்கு பிறகு அந்த நிலம் எடுப்பு பணிகள்ல எல்லா பத்திரப்பதிவும் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய்க்கு மேல கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி அகதியாகும், சொந்த நிலத்திலேயே அகதியாகும் மக்கள்னு அங்க ஒரு போராட்டத்தை நடத்தப்படுது, அங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுது. திரு விஜய் அவர்கள் இப்போதாவது அந்த மக்களுடைய இழிநிலையை பற்றி, அந்த மக்களுடைய நிலம் பறிபோவதை பற்றி பேசுவாரா, வாய் திறப்பாரா? சந்தேகமா தான் இருக்கு. அவர் வாய் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, இதெல்லாம் செய்யக்கூடிய இப்படி ஒண்ணுத்துக்குமே ஆகாத தாவேக்கான்ற கட்சியை சிலர் ஆதரவு கொடுத்து பேசுறாங்க. அவங்கெல்லாம் யாரும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜான் மகேந்திரன் ஒருத்தர் இயக்குனர், முக்கியமான ஒரு இயக்குனர், தமிழ் சினிமாவுடைய மெச்சத்தகுந்த இயக்குனரான மகேந்திரன் அவர்களுடைய மகன் ஜான் மகேந்திரன் இயக்கம் தலைவர் மேதகு இந்த இயக்குனருக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை கொடுத்தாரு. இயக்கம் இவருக்கு பெரிய மரியாதையை செய்தது. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வர நிக்க நேரம் அப்படின்ட்டு இருக்காரு. தாவேக்காவுக்கு முட்டு கொடுத்துருக்காரு. தாவேக்காவுக்கு ஏன் முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இவர் வந்து ஒரு காங்கிரஸ் ஆதரவாளர் தான் மாறிட்டார். தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை 11 நாள் கழிச்சு தான் விஜய் பேசுவார். கவின் ஆணவ படுகொலையா வாயை திறக்க மாட்டார். பல பிரச்சனைகளுக்கு ரொம்ப லேட்டா தான் வாய் திறந்து பேசுவார். ஆனா ராகுல் காந்தி தாக்கப்பட்டார், ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டார், 1 மணி நேரத்துக்குள்ள அறிக்கை வந்துருச்சு. டெல்லியில நடந்தது, தமிழ்நாட்டில் நடந்ததுக்குலாம் அறிக்கை வராது. எப்படி வந்து ஸ்டாலின் வந்து சத்தீஸ்கர்ல வந்து கன்னியாஸ்திரிகள் தாக்கப்பட்டதுக்கு பேசுவாரோ, தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை நடந்தது தெரியாத மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுவாரோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த எதை பத்தியும் வாய் திறக்காத விஜய் டெல்லியில ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட உடனே வாய் திறந்தார். அந்த ராகுல் காந்தியுடைய கூட்டணியுடைய எதிர்பார்ப்பாளராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களோட வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஜான் மகேந்திரன் அந்த ஒரு போஸ்டை போட்டிருக்காரு. ஆமக்கறி கதையெல்லாம் வச்சு பேசுறாங்க அப்படின்ட்டு. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களை சோழன் சொல்விச்சு அந்த அரங்கத்தை வந்து சந்திச்சோம். அப்போ அவர் தெளிவா சொன்னாரு, நான் வாரத்துக்கு 1 முறை ஆமக்கறி சாப்பிடுறேன், இது போர் வீரர்களுக்கான உறவு. இந்த ஜான் மகேந்திரன் நான் திட்டத்துக்கான ஒரே காரணம் என்னன்னா, இவர் இன்னைக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துட்டு இவருடைய சமூக வலைத்தள பதிவுகள் எடுத்து பாத்தீங்கன்னா ஓட்சோரி அப்படின்ட்டு காங்கிரஸ் வந்து ஒரு மனுவெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கு. அதுல அண்ணன் ஜான் மகேந்திரன் அவருடைய ஆதரவு தெரிவிச்சிருக்கு. ஆனால் கடந்த 15 நாட்கள்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துச்சு, அதை பத்தி வாய திறக்க, கவின் ஆணவ படுகொலை நடந்துச்சு, வாய திறக்க, இது எதை பத்தியுமே பேசாத பிரகாஷ்ராஜ் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அந்த ஜான் மகேந்திரன் கிட்டத்தட்ட காங்கிரஸுடைய சோம்பு. இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்து, இந்த இனத்துரோகிகள் எல்லாம் ஆதரவு கொடுத்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைக்கப்படுவார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாநாட்டில் வருகின்ற 2வது மாநில மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி தலைவர் ஆதரவு அந்த பேர் கொடுத்தார். வெற்றி தலைவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். மக்கள் நலன் சார்ந்து அவர் எதையாவது பேசிட்டாருன்னா அது மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் இடம்பெறக்கூடியவங்க ஒரு வழியா அரசியலை பேசிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால நானும் இந்த 2வது மாநில மாநாட்டுக்காக காத்திருக்கிறேன். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் பேசுறாருன்னு. மாநாடு முடிஞ்ச உடனே அவருடைய பேச்சின் மீதான விமர்சனத்தையும் நம்முடைய காணொலியை பார்க்கலாம். ஸோ மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம். அது வேண்டியிருங்கள். இது உங்கள் தமிழ் அரசு வழி, நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.